ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கேன் குட் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை இங்கிலீஷில் மாடல் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி கேன் குட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எபிலிட்டியை பற்றி பேசும்போது, அதாவது இயலும் தன்மை, ஒரு விஷயத்தை செய்ய முடியும் முடியாது அப்படி சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ், ஷீ கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ், அவளால் நிறைய மொழிகள் பேச முடியும் அப்படி சொல்லும்போது கேன். ஹீ கேன் ஸ்விம் லைக் எ ஃபிஷ், அவனால் மீன் மாதிரியே நீந்த முடியும். ஸோ முடியும், அதான் கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். தே காண்ட் டான்ஸ் வெல், அவங்களால சரியாக நல்லா டான்ஸ் ஆட முடியாது. முடியும் முடியாது எபிலிட்டியை சொல்லும்போது கேன், காண்ட், கேனாட் அப்படிங்கிறத ஷார்ட்டாக காண்ட்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எபிலிட்டி இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது அப்படி சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஷீ, இதில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ குட் ரன் ஃபாஸ்ட் எவ்ரிடே, ஷீ குட் ரன் ஃபாஸ்ட் எஸ்டர்டே, நேற்று அவளால் நல்லா ஓட முடிஞ்சது, இன்றைக்கி எப்படின்னு தெரியல. தே குடன் டான்ஸ் வெரி வெல் லாஸ்ட் வீக் அவங்களால சரியாக ஆட முடியல, ஆனால் மேபி இந்த வீக் அவங்க நல்லா ஆடலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் எபிலிட்டிஸை பற்றி பேசும்போதுமே குட் நாட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்கிங் பெர்மிஷன், ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்க, அனுமதி கேட்கும்போது கேன் குட் யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, இல்லை உங்களோட ஜூனியர்ஸ்கிட்ட பேசும்போது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குட் கொஞ்சம் பொலைட்டாக கொஞ்சம் சீனியர்ஸ்கிட்ட பேசும்போது குட் யூஸ் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், கேன் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின் ப்ளீஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸோ ஒரு டீமில் பியர் டீம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேன் வி கோ ஹோம் நவ், இது பெர்மிஷன் கேட்குறது கொஞ்சம் பொலைட்னஸ் கம்மியாக, ஒரு கேஷுவலாக கேட்குற மாதிரி. இது குட் இஸ் மோர் பொலைட் தேன் கேன். குட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மரியாதையாக கேட்குற மாதிரி ஒரு சென்ஸில் வரும். குட் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின் ப்ளீஸ், சேம் கொஸ்டின் தான், பட் குட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரியவங்களை பார்த்து ஒரு பொலைட்டாக கேட்குற மாதிரி ஒரு சூழலில் கேட்கணும். குட் வி கோ ஹோம் நவ், இந்த மாதிரி கேட்கும்போது. தென் கிராண்டிங் பெர்மிஷன் கொடுக்கும்போதுமே கேன் குட் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், யூ கேன் கோ ஹோம் நவ், யூ கேன் பாரோ மை பென் இஃப் யூ லைக், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ். ஒரு நாள் கமான் நீ வீட்டுக்கு போகலாம், கமான் அனுமதி கொடுக்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ட்ராவல் ஃபார் ஃப்ரீ, மாணவர்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். ஒரு பெர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரெக்வெஸ்ட், ஒரு வேண்டுதல், ஒரு கேட்குறீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் குட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், could you take a message please, could I have my bill please, ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கேன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜூனியர்ஸ்ட்ட, சேம் ஏஜ் குரூப் பீப்புள்கிட்ட பேசும்போது கேன் யூ டேக் எ மெசேஜ் ப்ளீஸ் அப்படி கேட்குறோம். ஸோ அந்த குட்டுக்கும் கேனுக்கும் இதுதான் அந்த பொலைட்னஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் எபிலிட்டின்னு வரும்போது கேன் ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்லையும் சொல்லிக்கலாம். ஆனால் குட் எபிலிட்டி இன் த பாஸ்ட், இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தென் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் இருக்கார். ஸோ நீங்கள் கேட்குறீங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ டூ தட் ஃபார் யூ, இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து பேசும்போது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி சம்டைம்ஸ் சே ஐ கேன் ஆர் ஐ குட் டு மேக் அன் ஆஃபர். ஸோ குட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், குட் ஐ ஹெல்ப் யூ கேட்கலாம். ஸோ தென் பாசிபிலிட்டி அண்ட் இம்பாசிபிலிட்டி, இதை பற்றி பேசும்போதுமே நம்ம இந்த குட் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். They could come by car, they could be at home, it can be very cold here in winter, you can easily get lost in this town. ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி, இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. they could come by car, ஒருவேளை அவங்க காரில் வரலாம். ஸோ இதை மைட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த யூசேஜ் வரும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாசிபிலிட்டி பற்றி பேசும்போதுமே could also sometimes can be used. பாருங்கள், தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் கேன் பி வெரி கோல்ட் ஹியர் இன் வின்டர், இங்கெல்லாம் குளிர்காலத்தில் அதிகமாக என்ன இருக்கும், குளிராக இருக்கும். பாசிபிலிட்டி அப்படி சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல கேன் குட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 மாடல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.